நம்ம தமிழ் டெக் கம்யூனிட்டியில லாஸ்ட் இயர் நடந்த பெரிய கான்ட்ரோவர்சியே இந்த ப்ராடக்ட்னால தாங்க. ஆப்பிள் விஷன் ப்ரோ கான்ட்ரோவர்சி ஸ்டார்ட் ஆனதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நீங்க ப்ராடக்ட்டை வாங்குங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அது கரெக்டான ஃபீட்பேக் தான். ஸோ ப்ராடக்ட்டை வாங்கி டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆப்பிள் விஷன் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆக்சஸாக தமிழ் டெக் கம்யூனிட்டிக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் இந்த 3 லட்சம் ரூபா ஆப்பிள் விஷன் ப்ரோவை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே இருக்க யூஸ் கேசஸ் என்ன, இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் சொல்ல போறேன். அஃப்கோர்ஸ் டீடைல்டான ரிவ்யூல அது வேணும்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்க ட்ரை பண்றோம். எனிவே, லெட்ஸ் பிகின் வித் தி அன்பாக்சிங். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா, என் பேர் யஷா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெவியான பாக்ஸாக இருக்குங்க. ஆல்ரெடி நாங்கள் ஹிந்தி சேனல் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். எதுக்கும் நான் இன்னொரு தடவை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டிதான் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்து லிட் எடுத்துடலாம், சைடில் வச்சிடலாம். ஆல்ரைட், இங்க இருக்குங்க ப்ராடக்ட் ஆப்பிள் விஷன் ப்ரோ. ஆப்பிள் ஒரு புது கேட்டகரியில் என்டர் பண்ணிருக்காங்க வித் தி ஆப்பிள் விஷன் ப்ரோ. அண்ட் இந்த கேட்டகரியவே பத்த வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா பார்ப்போம், வில் கம் டு தட். பட் அதை தவிர்த்து உங்களுக்கு பாக்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிடலாமா? ஓகே, டிசைன்ட் இன் கலிஃபோர்னியா ஆப்பிள் விஷன் ப்ரோ. ஓகே, ஒரு நிமிஷம். ஆஃப்கோர்ஸ் இது ஒரு குவிக் ஸ்டார்ட் சேஃப்டி கைடு மாதிரி இருக்கு. அண்ட் லுக் அட் திஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், 2000 ரூபா பாலிஷிங் கிளாத் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இதில் 3 லட்சம் ரூபா வாங்கினா இந்த கிளாத் ஃப்ரீயாக கொடுத்து தானே ஆகணும். மைக்ரோ ஃபைபர் கிளாத் தாங்க, பேசிக்கான மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. இதில் விஷன் ப்ரோட பிராண்டிங் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் சீல் குஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட் இஸ் திஸ் ஃபார்? இது ஒரு எக்ஸ்ட்ரா லைட் சீல் குஷனா? இதுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு லைட் சீல் குஷன் நம்ம போட்டு வச்சிருக்கோமா? அருணா சொல்கிறேன், இது வந்து எக்ஸ்ட்ரா லைட் சீல் குஷன் கொடுத்துருக்காங்க. ஷுட் ஐ ஓப்பன் திஸ்? இப்படிதான் ஃபுல் சாப் நல்லா இருக்குது. இது நீட்டாக வச்சுருக்காங்க. ஓகே, அந்த லைட் சீல் குஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லென்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கும் அண்ட் லைட்டை சீல் பண்ணி வைக்கும். ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோ யூஸ் அ லைட் சீல் குஷன் இஃப் ப்ராம்ப்டட் பை த சிஸ்டம் இஃப் யூ நீட் மோர் ரூம் ஃபார் அ பெட்டர் ஃபிட். ஓகே, இந்த லைட் சீல் குஷன் வந்து நீங்கள் ஆப்பிள் விஷன் ப்ரோ போடும்போது உங்கள் ஃபிட்டு சரியா இல்லைன்னா சிஸ்டமே சொல்லும், இந்த மாதிரி ஃபிட்டு சரியா இல்லை, நீங்கள் இதை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? வாவ், இந்த மாதிரி ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு இப்போலாம் வந்து ஐஃபோன்ஸில் பார்க்க முடியறதில்ல, ஆப்பிள் மேக்புக்லையும் கிடைக்காது. பட் இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டகரி இன்ட்ரடியூஸ் ப்ராடக்ட்னால ஆப்பிள் வந்து நிறைய விஷயம் கிளியராக விஷுவல் இண்டிகேட்டர்ஸோட கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி குட். ஐ லைக் திஸ். ஓகே, அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டுவல் லூப் பேண்ட். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பேண்ட் இருக்கு, அதுக்கு மேலே தலைக்கு மேலே ஒரு பேண்டும் நீங்கள் போட்டு இன்னும் கொஞ்சம் செக்யூர் பண்ணிக்கலாம். அதுக்காக டுவல் லூப் பேண்டும் கொடுத்துருக்காங்க. என்னடா ஆப்பிள் என்னடா அர்ணவ், ஆப்பிள் பெருசாக என்வாயர்மெண்ட் சொல்லி தெரிஞ்சுட்டு இருந்தாங்க அந்த ஐஃபோனை வச்சு. பட் தேவ் கிவன் அ சார்ஜர் அண்ட் அ கேபிள் இன்சைட் த பாக்ஸ். பட் அதுக்கான காரணம் என்னன்னா, அகேன் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராடக்ட்னால உங்களுக்கு வந்து டைப் சி டு டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து யூஎஸ்லேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணதுனால இது வந்து உங்களுக்கு யூஎஸ் பிளக் கிடச்சிருக்கு. ஆஃப்கோர்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறதில்ல, பண்ணாங்கன்னா அவங்க இந்தியன் பிளக் கொடுப்பாங்க. பட் தட்ஸ் த டிஃபரன்ஸ். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி பேக் ஒன்று உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளேயே கிடைச்சிரும். இந்த பேட்டரி பேக் கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் ஆப்பிள் விஷன் ப்ரோவை யூஸ் பண்ண முடியும், விச் இஸ் அ ஹியூஜ் லெட் டவுன் உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா நீங்கள் மெட்டா குவெஸ்ட் 3 ஸ்டாண்ட் அலோன் யூஸ் பண்ணலாங்க. மெட்டா குவெஸ்ட் 3யோட ஹெட்செட் குள்ளேயே பேட்டரி இருக்கு, இது பேட்டரி வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கு, விச் மீன்ஸ் தட் வயர் தொங்கிட்டு இருக்கும். எனிவே, போட்டு காட்டுறேன் நான் இமீடியட்லி. ஓகே, ஆப்பிள் விஷன் ப்ரோ ஃபைனலி எடுத்துடலாமா? இந்த பேப்பர் கவர்லேருந்து எடுத்துடலாம். ஆல்ரைட், ஓகே, ஒரு விஷயம் செக் பண்ணி பார்த்துலாம். எல்லா அன்பாக்சிங்லையும் நாங்கள் செக் பண்ணுறது தான், வெயிட்டை செக் பண்ணி பார்த்துலாமா ஒரு தடவை? ஸோ இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் இந்த லைட் சீல் அட்டாச்சாக இருக்குது, ப்ளஸ் இங்கே முன்னாடி வந்து இந்த சாஃப்ட் கிளாத் இருக்குது. அதை வச்சு நம்ம வே பண்ணோம்னா 682 கிராம்ஸ் வெயிட் இருக்குங்க இந்த ப்ராடக்ட்டு. அண்ட் இந்த குஷன் எடுத்துட்டா ஆல்ரைட், ஆப்பிள் விஷன் ப்ரோட வெயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 622 கிராம்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் விஷன் ப்ரோ. So that is the weight of the product. இந்த 622 கிராம்ஸ் நீங்கள் உங்கள் தலையில் போட்டு யூஸ் பண்ணோன்னா இட் குட் பி ஹெவி, பட் டெஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் குவிக்லி. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த
சார்ஜர் வந்து 324 கிராம் இந்த சார்ஜரே இருக்குங்க. இன்னொரு விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம செக் பண்ணி பார்த்தலாமா? பா, இதோட வெயிட்டு. ஏன்னா அர்ணவ் சொல்கிறான் ரொம்ப ஹெவியாக இருக்கு ஏர்ஷாந்தன் அப்படின்னு. அவ்வளோ ஹெவியாக இருக்கு, 1 கிலோக்கு மேலே வெயிட்டா? கிரேசி மேன், இதுவே 1 கிலோ வெயிட். பா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஆப்பிள் விஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் இதை எடுத்து காட்டிடுறேன். இங்கே பாருங்க, இந்த லைட் சீலும் இந்த குஷனும் நீங்கள் இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோக்கு அட்டாச் பண்ணணும். ஸோ டெக்னிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராடக்ட் இந்த பேன் கேக் டிசைனில் தாங்க இருக்குது. இத்தினோண்டு தான், பட் இந்த லைட் சீல் அண்ட் குஷன் போட்டு தான் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோலோ நிட் பேண்ட் வந்து ப்ரீ அட்டாச்சாக வருது உங்களுக்கு. அண்ட் இந்த பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த ஹெட் பேண்ட் ஸ்ட்ராப் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடச்சிரும். ஸோ உங்கள் ஹெட் சைஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர்ஸுங்க. இட்ஸ் கால்டு பாட்ஸ். ஆமாம், ஆப்பிள் இதை பாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஏர்பாட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணாமல் வெறும் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த பாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்கோர்ஸ் அதையும் டெஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன். மேலே 2 பட்டன்ஸ் இருக்குங்க, ஒரு க்ரௌன் மாதிரி ஒரு பட்டன், ஒரு இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி வந்து ஒரு டிஸ்பிளே இருக்கு, OLED டிஸ்பிளே வேற. அந்த டிஸ்பிளேல வந்து உங்க ஐஸை பார்க்கலாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோல பண்ணிருக்காங்க. வேற VR ஹெட்செட்ஸ்ல இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இல்ல. சோ தட்ஸ் வெரி வெரி நைஸ். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 2 உங்களுக்கு பேன் கேக் லென்ஸ் கிடைச்சிரும். இந்த லென்ஸ்ல வந்து உங்களுக்கு 2 4K டிஸ்பிளேஸ் இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோல உங்களுக்கு 12 கேமராஸ் கொடுத்துருக்காங்க, 5 சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 மைக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு ஆப்பிள் விஷன் ப்ரோல நீங்க என்ன பண்ணலாம்னா ஐ ட்ராக்கிங் அண்ட் ஹேண்ட் ட்ராக்கிங். ஸோ இதை யூஸ் பண்றது எப்படின்னா, இந்த பேட்டரி எடுத்துக்கணும். இந்த பேட்டரி எடுத்துட்டு இந்த சைடில் வந்து நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் டன். அதுக்கப்புறம் இந்த பேட்டரி ஆன் ஆயிரும். இப்போ இந்த பேட்டரி எங்கே வைக்கிறதுனா பேக் பாக்கெட்டில் தாங்க. நான் இப்போ பேக் பாக்கெட்டில் வச்சு தான் பேச போகிறேன். ஐயோ, பேக் பாக்கெட்டில் மைக் இருக்கு, சரி இந்த பக்கத்தில் வச்சுக்கலாம். 2 பேக் பாக்கெட் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான் அஃப்கோர்ஸ். அதுக்கப்புறம் இதை இங்கேருந்து பிடிங்க. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் த ரைட் வே டு ஹோல்ட் இட். பிடிச்சதுக்கப்புறம் இப்படி போட்டு there you go. இப்போ நான் ஆப்பிள் விஷன் போட்டே பேசுகிறேன். நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அது உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்ட் நான் போட்டுறேன். ஆல்ரெடி நாங்கள் செட்டப் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ என்ன பண்ணுதுன்னா உள்ள கேமராஸ் இருக்குது உங்கள் ஐஸை ட்ராக் பண்ணுறதுக்கு. நான் இந்த ஹெட் பேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கரெக்டாக எனக்கு அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு கேமராஸ் வெளியே இருக்குது. இந்த ஹேண்ட் ட்ராக்கிங் வந்து ஆப்பிள் விஷன் ப்ரோவில் தாறுமாறாக இருக்குங்க. இந்த ஹேண்ட்ஸ் தான் உங்கள் கண்ட்ரோலர்ஸே. மெட்டாகுவஸ்ட்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு செப்பரேட்டாக கண்ட்ரோலர்ஸ் கிடைக்காது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அந்த ஆப் ட்ராவர் தெரிஞ்சிடும். ஐஃபோனில், ஐபேடில், மேக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப் ட்ராவர் இருக்குல்ல, அந்த ஆப் ட்ராவர் தெரிஞ்சிடும். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸுமே லேட் அவுட் ஆயிருக்கும். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். செட்டப் பண்ணும்போது அந்த ஐ ட்ராக்கிங் செட் பண்ணுறதுக்கும் ஹேண்ட் ட்ராக்கிங் செட் பண்ணுறதுக்கும் இருக்க அந்த செட்டப் அனிமேஷன் இருந்ததில்ல. ஐயோ, ஆப்பிள் பண்ணுற மாதிரியே சிம்பிளாக க்ளீனா இருந்ததுங்க. ஐ ரியலி லவ்ட் இட். அர்ணவ், என் கண்ணு தெரியுதா? ஸோ அர்ணவ் பக்கத்தில் வந்தானா என் கண்ணு தெரியும் பாருங்க. தெரியுதா? எஸ். பிளிங்க் பண்ணுங்க. ஓ வா, பிளிங்க் பண்றதுல வருதா? அன்செக் பாருங்க. இல்ல அப்படி இல்ல, கண்ணால, வெறும் கண்ணால. நான் இப்போ ஷோபனா மாதிரி டான்ஸ் பண்ணி தோம் 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 போயிடுச்சா? ஓகே. ஸோ யாராச்சும் பக்கத்தில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோட கண்ணு தெரிஞ்சிடும். ஸோ அதான் இந்த OLED டிஸ்பிளே வச்சு அவங்க கண்ணை வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த கண்ணை வந்து எப்படி ஆப்பிள் காட்டுறாங்கன்னா சாஃப்ட்வேர் வச்சு அவங்க வந்து ஒரு பர்சனா கிரியேட் பண்ணுறாங்க. உங்கள் பர்சனா, அந்த பர்சனா கிரியேட் பண்ணிட்டு அந்த பர்சனா வச்சு நீங்கள் ஃபேஸ் டைம் கால்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்சனா தெரிஞ்சிடும். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணும் தெரிஞ்சிடும், விச் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். பட் இந்த கண்ணு பார்க்குறது வந்து ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும், ஒரு ஹியூமன் டச் இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் த ஃபியூச்சர், திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் த ஃபியூச்சர்னு கண்டிப்பாக சொல்லாங்க. ஒரு விஷயம், இந்த ஹெட்செட் போட்டோன்னே 600 கிராம் வெயிட் ஹெட்செட் போட்டோன்னே ஹெவியாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஐ எம் ஸ்டாண்டிங், டாக்கிங், மூவிங் மை ஹெட்னா கண்டிப்பாக அந்த வெயிட் தெரியுது. இட்ஸ் புல்லிங் டவுன் ஆன் மை ஹெட். இந்த ஸ்ட்ராப் மேலே போட்டிருக்க ஸ்ட்ராப் மேபி அது போட்டதுக்கப்புறம் இட் வில் பி கம்ஃபர்டபுள். பட் ரைட் நவ் இட்ஸ் கைண்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லா ஆப்ஸும் தெரிஞ்சிடும் அந்த ஆப் ட்ராவரில். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்பேஸில் வேணாலும் வச்சுக்கலாங்க. இட்ஸ் டேம் கூல். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஆப்பிள் டிவியை ஆப்பிள் டிவி ஏரியாவில் வச்சுக்கலாம். உங்கள் கிச்சனில் உங்களுக்கு ரெசிபிக்காக வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை வச்சுக்கலாம். உங்கள் ஹால் ரூமில் வந்து ஆப்பிள் மியூசிக்கை வச்சுக்கலாம். ஆல் ஆஃப் தேட் இஸ் பாசிபிள். ஆனால் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ இந்த ஆப் ஸ்டோரில் இருக்கே உங்களுக்கு வந்து யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இல்லை. மேபி ஃபியூச்சரில் வந்தாலும் வரலாம். கொஞ்சம் வியர்டாக இருக்குல்ல நான் இப்படி உங்கள்கிட்ட பேசுறது, என் கண்ணு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல. ஸோ ஐ ஜஸ்ட் ரிமூவ் திஸ். எனக்கும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, பட் ஐ டாக் அபவுட் இட்.
ஹேண்ட் ட்ராக்கிங் ஐ ட்ராக்கிங் பற்றி பேசணும்னா கண்டிப்பாக தாறுமாறாக இருக்குங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டை டச் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் அதை பார்த்தா போதும், பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணால் போதும், இட் ஹேப்பன்ஸ் இன்ஸ்டன்ட்லி. அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங்க்கு இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணி இந்த மாதிரி புல் பண்ணாலே ஆயிடுதுங்க. சூப்பர் ஆசமாக இருக்குது. ஆனால் வெறும் ஹேண்ட் ட்ராக்கிங் பண்ணுறதுனால கேமிங் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா கேமிங்காக கண்ட்ரோலர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா குவெஸ்ட் 3ல நாங்கள் ஹாஃப் லைஃப் விளாண்டோம்ல, தட் வாஸ் சச் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா கண்ட்ரோலர் வச்சு விளாடணும். அதுக்கு நீங்கள் டேரெக்டாக டிவியை பார்த்து விளாண்டுக்கலாம். வை டு யூஸ் த விஷன் ப்ரோ. ஆனால் விஷன் ப்ரோட யூஸ் கேசஸில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி நீங்கள் ஒர்க் செட்டப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுது. மெயின்லி பிகாஸ் நீங்கள் ஆப்பிளோட ஈகோ சிஸ்டமில் மேக் புக் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேக் புக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணி விஷன் ப்ரோலே பார்க்கலாம், which is very very nice. நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேமராஸை வச்சு நீங்க ஸ்பேஷியல் போட்டோஸ், ஸ்பேஷியல் வீடியோஸ் கூட ரெக்கார்ட் பண்ணலாம். அது ஒரு இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இன்ஃபேக்ட் இம்மர்சிவ் வேர்ல்ட்ஸ் என்வாயர்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுது ஆப்பிள் விஷன் ப்ரோ, which is very very nice. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க ரெண்டு கண்ணுக்கும் ரெண்டு 4K டிஸ்பிளேஸ் கொடுத்திருக்கனால குவாலிட்டி தாறுமாறா இருக்கு. பாஸ் த்ரூ டெக்னாலஜியோட குவாலிட்டி இஸ் லீக்ஸ் பெட்டர் தென் மெட்டா குவெஸ்ட் 3. அதே சமயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள் விஷன் ப்ரோட பிரைஸும் லீக்ஸ் மோர் தென் மெட்டா குவெஸ்ட் 3. $500 $3500. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ் கேஸ் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃப்ளைட்ல போகும்போது ஆப்பிள் விஷன் ப்ரோ நிறைய பேர் யூஸ் பண்ண போறாங்க. கண்டிப்பா நீங்க லாங் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க நிறைய ஆப்பிள் விஷன் ப்ரோஸ் பார்க்க போறீங்க. ஏன்னா ஃப்ளைட்ல உட்காந்து ஒரு ப்ராப்பர் பிக் ப்ரொஜெக்டர் 140 இன்ச் ஸ்கிரீன் போட்டு 4K வீடியோ பார்க்கறதுல அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆப்பிள் விஷன் ப்ரோ நேல் பண்ணிருதுங்க. ஸோ இப்போ மெயின் யூஸ் கேஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து மெயின் யூஸ் கேஸாக இருக்கும். இன்னொரு விஷயம், ஸ்பீக்கரோட குவாலிட்டி தாறுமாறா இருக்கு. இட்ஸ் வெரி வெரி நைஸ், வெரி க்ளீன். ஆனால் ஸ்பீக்கர் லீக் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பக்கத்தில் யாராச்சும் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். எஸ்பெஷலி இந்த பிளேனோட எக்ஸாம்பிள் சொன்னது. அப்போ வந்து நீங்கள் ஏர்பாட்ஸை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அப்புறம் நீங்கள் ஐஃபோனை வச்சு ஸ்பேஷியல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஆப்பிள் விஷன் ப்ரோல பார்க்கும்போது இட் லுக்ஸ் வெரி குட். ஸோ இட் கிரியேட்ஸ் மெமரிஸ் ஃபார் யோர் ஃபியூச்சர், விச் இஸ் வெரி நைஸ். ஸோ உண்மையை சொல்லணும்னா ஆப்பிள் விஷன் ப்ரோக்கு வந்து கண்டிப்பாக நிறைய ஹைப் இருக்கு. இந்தியாவில் அவ்வளோ ஹைப் இல்லை, ஏன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணல. பட் இன்டர்நேஷனலி யூஎஸ்ல கண்டிப்பாக நிறைய ஹைப் இருக்கு. அண்ட் யூஎஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆப்பிள் விஷன் ப்ரோ வாங்கி கார் ஓட்டுறாங்களாமா, ரோட்ல டிராஃபிக்ல நடக்கிறாங்களாமா. அஃப்கோர்ஸ் யூ ஷுட் நாட் டூ தட், பட் அதெல்லாம் மீம் கல்ச்சர் ஆயிடுச்சு. தட்ஸ் ஹவ் பாப்புலர் தி ஆப்பிள் விஷன் ப்ரோ இஸ். ஆனால் இந்தியாவில் இந்தியன் கான்டெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆப்பிள் விஷன் ப்ரோ இஸ் நாட் மேட் ஃபார் குளோபல் ரிலீஸ். கண்டிப்பாக அது நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி பிரைஸ் எடுத்துட்டீங்கன்னா $3500 $3 லட்சம். இன்ஃபேக்ட் நாங்கள் இம்போர்ட் பண்ணி நிறைய காசு கொடுத்தவங்க எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதாக போச்சு ஜஸ்ட் டு கெட் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் ஃபார் இட். பட் உங்களுக்காக எவ்ரி திங் வில் டூ இட். உங்களுக்காக பண்ணுறதுக்கு வேண்டிய ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. விட் லவ் தட். சரி, மெட்டா குவெஸ்ட் 3யோட பிரைஸ் வந்து $500 தான், 40,000 கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்தியாவில் நீங்கள் அன்அஃபிஷியல் சேனல்ஸில் வாங்கலாம். பட் இந்தியாவில் ஒஃபிஷியலி மெட்டா குவெஸ்ட் 3 இஸ் நாட் அவைலபிள். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குங்க. VR AR as a டெக்னாலஜி இந்தியாவுக்கு இன்னும் வரல அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். தட் இஸ் one thing for sure. Of course there could be certain ways to import the product, but அது வந்து technically இந்தியால officially யாருமே I think at least Meta and Apple have not launched. இதாங்க எங்க unboxing and first immediate thoughts of Apple Vision Pro. ஒரு futuristic product தான், நிறைய விஷயம் நல்லா பண்ணுது. பட் price வந்து exorbitant-ஆ இருக்கு. ஏன்னா Apple இப்போ it's just spending a lot to give you a lot. இதை வந்து of course future Apple Vision Pro 2 வரும்போது கண்டிப்பாக மேபி ஸ்டாண்ட் அலோன் பேட்டரி இல்லாமல் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. மேபி காஸ்ட் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. we'll have to wait and watch. உங்க கருத்து என்ன ஆப்பிள் விஷன் ப்ரோ பத்தின கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. I'd love to know your thoughts. இந்த வீடியோல இவ்வளவு தாங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க. கிளிக் Trakin Tech Tamil.